திமுக அயலக அணி பிரிவு நிர்வாகி ஜாபர் சாதிக் போதைப்பொருள் கடத்தியது குறித்து இதுவரை திமுக விளக்கம் அளிக்கவில்லை என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். அதுதான் சொல்றேன். ஒரு விளக்கம் மடியில கிணறு இல்லைன்னா தாராளமா விளக்கம் கொடுத்துருவாங்க. மடியில கிணறு இருக்கும்போது எப்படி விளக்கம் கொடுக்க முடியும்? அதனால இந்த விளக்கெண்ணைகளுக்கு விளக்கம் கொடுக்க முடியல. இல்ல இப்போ என்சிபி பொறுத்தவரையில இப்போ விசாரணை மேற்கொண்டிருக்கு. கடத்தல் மன்னனை பிடிச்சாச்சு. யாரு? திரு ஜாஃபர் சாதிக்க பிடிச்சாச்சு, போதை கடத்தல் மன்னனை. இப்போ அந்த வளையத்துக்குள்ள இருக்கும்போது என்கொயரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனுடைய தொடர்ச்சியா பாத்தீங்க, இன்னைக்கு கூட இந்த இடி என்சிபி ரைடு அடிச்சிருக்கு பல பகுதிகளில். அதெல்லாம் 1 by 1 நாட்டு மக்களுக்கு தெரிய வரும். அதனால இதுல பாத்தீங்கன்னா உப்பு தினமும் தண்ணி குடிச்சுதான் ஆகணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். எனவே அந்த வகையில திரு ஜாஃபர் சாதிக்கோட தொடர்பு இருந்து அந்த தொடர்பின் மூலமா பணம் பெற்றவர்கள், அதுல அரசியல் பிரமுகர்கள், அதுல யாரா இருக்காங்களோ அவங்களாம் பதில் சொல்லிதான் ஆகணும். ஸோ அந்த வகையில எதுக்கு பதறணும்? திரு ரகுபதியுடைய பேட்டியை பார்த்தா, அமைச்சருடைய பேட்டியை பார்த்தா ஒரு பதற்றத்தினுடைய வெளிப்பாடாத்தான் அவர் கத்துறாரு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.